ப்ரோ நல்லா நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்ததுண்ணா. நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. யோகி பாபு தவிர்த்து மீதி 4 பேருமே நல்லா இருந்ததுண்ணா. இவங்க 4 பேர் காம்பவும் நல்லா இருந்தது படத்தில் பார்க்கறதுக்கு. மற்றபடி போட்டு போவாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது உண்மையாகவே. நல்ல ட்ரை, அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே. படம் ஃபுல்லாக காமெடின்னு சொல்ல முடியாது. இதில் நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்காண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம் ப்ரோ. படத்தில் பெஸ்ட்டான சீன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த 4 பேர் வருவாங்கள்ல பழம்பெரும் நடிகர்கள்னு, அவங்க சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்க்கறதுக்கு. படத்தில் 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டுமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக பெரிய பாட்டுலாம் இல்லை, சின்ன பாட்டு தான். ஆனால் வந்து டைம் போகிறது தெரியல படம். ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இப்படி சுற்றுவோம், அதுவும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக வந்து பார்த்தாலும் ஃபேமிலியும் கனெக்ட் ஆகும். விடிவி கணேசன் நான் அது முன்னாடி தான் வந்தனே படத்துக்கு லேட்டாக வந்துட்டேன் நான். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. புரியல. 10க்கு 9 தரலாம் ப்ரோ. என்ன படம் பார்த்தீங்க? லெட் பீஸ் சார். ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபு நடிப்பு, முட்டராஜன் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு பொதுவே நல்லா நடிப்பார். இந்த படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி? இல்லை சார், நல்லா தான் போயிட்டு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். திருநங்கைகளாம் நடிக்க வச்சிருக்காங்க. ஆமாம். எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? மற்ற படத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டுவாங்க. இது நல்லா பாசிட்டிவாகவே தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு? கொடுத்துருக்காங்க சார். படம் ஓவராலாக ஒரு படம் வந்து ஒரு வாட்சபுளாக பார்க்கலாம். வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஓகே. ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க? நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காமெடிலாம் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. யோகி பாபு யாரோட காமெடி நல்லா? யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன் சார் 2 பேரோட காமெடியுமே நல்லா இருந்துச்சு. படம் வாட்சபுளா? லெக் பீஸ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லாவே என்ஜாய் போல கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே படம் லேக் ஆகலை. எனக்கு பிடிச்சிருக்கு ஓவராலாக. அதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு. மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு. டைரக்டர் ஸ்ரீநாத் சார் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. அனிருத் சாரோட பாட்டு ஒரு நல்லா கமர்ஷியலாக வந்து நம்ம லைட்டாக போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாங் வந்துடும் அட்டகாசமாக. ஓவராலாக காமெடியன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இன்றைக்கி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். சோசியல் மெசேஜை வந்து ஹியூமராக நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாயபுளாக பார்க்கலாம். தேங்க்யூ. யூ தான் ஏலாம் கிடையாது, யூ தான். ஆமாம், நடிக்க வச்சுருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இல்லை அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் காட்டலை. நல்லாவே தான் வந்திருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தானே ஒரு படம். ஆமாம் நல்லாவே வந்திருக்கு ஜி. படத்தை வந்து ஹியூமராக 2 ஹவர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம், என்ஜாயபுளாக பார்க்கலாம். யோகி பாபுவோட காமெடி தான் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாரோட காமெடி. மொட்டை ராஜேந்திரன் சார் ஒரு பக்கம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் பண்ணுவார். செகண்ட் ஹாஃபும் ஃபஸ்ட் ஹாஃபும் சேர்ந்து யோகி பாபு சார் வந்து காமெடியை வந்து நல்லா அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. மெசேஜ் நம்ம அதான் சோசியல் அவேர்னஸ் தான். நல்லா தான் இருக்குது படம். கேர்ள்ஸு லவ் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்றது முக்கியம் தான். அதுவும் நல்லா தான் இருக்கு. இது தள்ளிட்டே போயிருக்கீங்க. படம் நல்லபடியாக வந்திருக்குது. நல்லா ஃபன்னாக இருக்குது. ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அப்புறம் அது போக வந்து சின்ன ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது படத்தில். அன்னோன் பர்சன் யாராவது வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நம்பி நம்ம எதுலேயும் இறங்கக்கூடாது. அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம அப்படி பண்ணும்போது அது நமக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டோட அவர் காமிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல நம்மளை தற்காப்பு படுத்திக்க என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணுங்கிறத அவர் வந்து காமிச்சிருக்காரு. படத்தில் லேக் எதுவும் இருக்கா? அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேகாக தெரியலாம். பட் எல்லாமே ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ். ஓகேங்களா? அதனால ஃபன்னாகவே போகும். சீரியஸாக எடுத்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது. யாருமே முகம் சுளிக்காத அளவுக்கு தான் இருக்குது படம். நல்லபடியாக வந்திருக்கு. நடிப்புன்னு பார்த்தா எல்லாருமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ யோகி பாபு சாருன்ட்டு கிடையாது. அவங்க நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது யாருங்க? இதில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை வந்து மதித்து டைரக்டர் வந்து தன்னோட படைப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் நம்பி போட்டிருக்காங்க. அது வந்து வீண் போகலன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது படம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சின்ன சின்ன படத்தை ஆதரிக்கும் போது தான் நமக்கு அடுத்து இன்னும் பெஸ்ட்டாக அவங்க கொடுக்க முடியும். இதை நாம தான் சப்போர்ட் பண்ணணும். 10க்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு 8.5 கொடுப்பேன். எதனால் 8.5 அப்படின்னு சொன்னால்,
பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேக் மாதிரி தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ் தான். ஓகே, நம்ம விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு படம், நாம் தெளிவாக இருக்கணும் அந்த மாதிரி. தேங்க்யூ.